Hi friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது Cook with Comaliல தர்ஷன் ப்ரோ செஞ்சிருந்த நம்ம ஒரு டிராமிசு, அதாவது eggless tiramisu recipe தான் பார்க்க போறோம். இது ஒரு இட்டாலியன் டெசர்ட் ரெசிபி. இதோட டேஸ்ட் வந்து எக்ஸலண்டா இருக்கும். டிராமிசு வந்து குக் பண்ணாமையே ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிராமிசு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நம்ம சேனலில் நிறைய குக் வித் கோமாலி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் கிடைச்சா அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பவுலில் நல்ல சில்லுன்னு இருக்கிற 3/4 கப்பு வந்து விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். இதை வந்து பீட்டர் வச்சு ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். இதை கவுத்துனா விழுகக்கூடாது, அந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக்ஸை நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு க்ரீம் சீஸ் 4 பீஸ் எடுத்திருக்கேன். ஒரிஜினல் திராமிசுவில் பார்த்தீங்கன்னா மேஸ்கர்போன் சீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மேஸ்கர்போன் சீஸ்க்கு பதிலாக க்ரீம் சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் வெண்ணிலா பவுடர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெண்ணிலா பவுடருக்கு பதிலாக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பீட்டர் வச்சு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் வந்து நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருந்த விப்பிங் க்ரீமோடு சேர்த்துடலாம். இதை மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா க்ரீமியாக இருக்குது. இதை ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்துட்டு இதோட எட்ஜை மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கணும். நான் 3 பீஸ் வந்து வீட் ரஸ்க் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சம் ரஸ்கை வந்து பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரிஜினல் திராமிசுவில் பார்த்தோம்னா லேடி ஃபிங்கர்னு ஒரு பிஸ்கட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம ஊர் திராமிசுனால நம்ம ரஸ்கை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதோட ஸ்வீட்னஸ்க்காக 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். 1 கப்பு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் சேர்த்துக்கணும். இந்த டெசர்ட்டுக்கு வந்து இந்த காஃபி டிகாஷன் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரிஜினல் இட்டாலியன் டெசர்ட்டில் வந்து ஐரிஷ் காஃபின்னு அந்த காஃபியை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம திராமிசு லேயர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். திராமிசு செட் பண்ணுறதுக்காக ஒரு ஜார் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு லேயராக ரஸ்க் பீசஸ் எடுத்து சூடாக இருக்கிற காஃபியில் வந்து டிப் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை உடனே எடுத்து ஜாரில் சேர்த்துக்கணும். நீங்கள் எடுத்திருக்க ஜார் சைஸுக்கு தகுந்தாப்புல ரஸ்க் பீசஸை வந்து காஃபியில் டிப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த ரஸ்கை வந்து ஸ்பூனால் எடுத்து இந்த மாதிரி அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கணும். கொஞ்சம் லேயர்ஸாக தெரியறதுக்காக நான் மறுபடியும் ரஸ்கை வந்து காஃபியில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ரஸ்க் பவுடரால் கேப் எல்லாம் ஃபில் பண்ணிக்கணும். இதோட நெக்ஸ்ட் லேயருக்கு இப்போ நம்ம பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த க்ரீம் எடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கணும். மறுபடியும் 3rd லேயருக்கு ரஸ்கை வந்து காஃபியில் டிப் பண்ணி சேர்த்துக்கணும். ரஸ்க் பவுடரால் ஃபில் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸை தான் நம்ம மறுபடியும் செஞ்சுக்கணும். லாஸ்ட்டாக க்ரீமால் மறுபடியும் கவர் பண்ணிக்கிறேன். இதை ஒரு தடவை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஃப்ரீஜரில் செட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் 1 hour கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திராமிசு வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஜாருக்கு மேலே பேப்பரை வச்சுட்டு கொக்கோ பவுடரை வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 பீஸ் ரஸ்கை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பிளேட்டிங்காக ஹார்ட் ஷேப் வச்சுட்டு கொக்கோ பவுடரால் டஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ திராமிசுவை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே இந்த திராமிசு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான திராமிசு டெசர்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.